கடகராசி பூச நட்சத்திரம். இப்போ டைமிங் உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ உங்களோட ஜனன ஜாதகத்துல இன்னைக்கு டேட்டுக்கு கேது தான் திசைய நடத்திட்டு இருக்காரு. அப்ப இந்த கேது தசை உங்களுக்கு 2028வது வருஷம் வரைக்கும் நடக்குது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த கேது தசை நடக்கிறதுனால நீங்க பெட்டர் யார்கிட்டயாவது வேலை செய்றதே நல்லது. ஏன்னா இந்த வேலை செய்ற இடத்துல பிரச்சனையா தான் இருக்குது. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது. அத விட்டுட்டு நம்ம புதுசா ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நீங்க நினைச்சா கூட, தொழிலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, கேது தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. தசை முடிஞ்சு சுக்கிரன் தசைய ஸ்டார்ட் பண்ணாருன்னா, உங்களுக்கு நல் ஒரு தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 20 வருஷம் நல்ல ஒரு கேரியர் இருக்கும். அதுவரைக்கும் இப்போதைக்கு இந்த கேது தசை முடியிற வரைக்கும் நீங்க யார்ட்டயாவது வேலை செய்றதே நல்லது அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு குரு அதிசார பயிற்சியில ராசி போய்க்கிட்டு இருக்குது. அப்ப ராசிக்கு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். அது போக அடுத்த வருஷம் 3வது மாசம் சனி உங்களுக்கு பியூரா உங்க ராசி விட்டு நகலும்போது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்க அவசரப்பட வேண்டாம். ஓவரா போட்டு எதையும் திங்க் பண்ண வேண்டாம். அதனால மன ரீதியாவும் குழப்பம், உடல் ரீதியாவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அதனால நீங்க பொறுமையா உங்களோட ஜனன ஜாதகத்துல கேது தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் நிமித்தமான விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. பிரைட் ஃபியூச்சர் அப்ப இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?